அனைவருக்கும் வணக்கம். அதிக மொபைல் போன் பாவிப்பதாலும் மொபைலுக்கு அடிமையானதாலும் தனது சொந்த தங்கையை 11 வயது தங்கையே கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் தான். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அதே நேரம் இந்த செய்தி ஏறாவூர் 5ஆம் குறிச்சி மிச்சி நகர் பகுதியிலே இருக்கின்ற ஒரு பெற்றோர்கள் கூலி வேலைக்காக தினமும் அவர்கள் வெளியில் செல்கிறார்கள். அந்த வீட்டிலே 15 வயது ஒரு அண்ணனும் 11 வயது தங்கையும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்கள் அதிகமாக சோசியல் மீடியா சமூக வலைதளங்களிலே ஈடுபாடு உள்ளவர்கள். ஒரு மொபைல் போனிலே அதிக நேரமாக தனது தங்கை 11 வயது தங்கை டிக்டாக்கை நெடுநேரமாக ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அண்ணன்காரன் அந்த தங்கையிடம் எனக்கு மொபைலை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த தங்கையும் அண்ணனிடம் கொடுக்க மறுத்த காரணத்தால் அண்ணன் கடும் கோபம் தங்கை மேல் ஏற்பட்டு அளவுக்கு அதிகமாக அவருக்கு கோபம் ஏற்பட்டு அந்த தங்கையை கழுத்தை நெரிக்கிறாரு. ஸோ கழுத்தை நெரித்து ஒரு சில நேரத்திலேயே அந்த தங்கை மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். மயங்கி விழுந்த தங்கையை அண்ணன் உறுதி செய்கிறார். தங்கை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த குற்றத்தை மறைப்பதற்காக, அதாவது தான் கொலை செய்ததாக மறைப்பதற்கு அவர் தங்கையை இழுத்து சென்று பாத்ரூமிலே இருக்கும், அதாவது குளியலில் இருக்கும் ஒரு பக்கெட்டில் தண்ணியை நிரப்புறார். தண்ணியை நிரப்பி தங்கையின் தலையை அந்த தண்ணி தொட்டிக்குள்ள அந்த பக்கெட்டில் வச்சு அப்படியே விட்டுடுறாரு. அதாவது குளியலறைக்கு சென்ற தங்கை பாத்ரூம்ல வலிக்கியோ அல்லது எப்படியோ அந்த தலை அந்த கழுத்து பகுதியெல்லாம் தண்ணிக்குள்ள போய் அப்படி இறந்ததாக இவர் ஒரு 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 கதவனை ரெடி பண்றாரு. ஸோ பெற்றோர்கள் வீட்டுக்கு அவங்களும் நம்புறாங்க தனது மகள் இப்படித்தான் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறாவூர் ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க. எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்க ஆல்ரெடி அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே உடற்கூறு ஆய்வு, அதாவது போஸ்ட்மார்ட்டம் நடைபெறுது. அதுல கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த தங்கை, அதாவது 11 வயது சிறுமி கழுத்து நெரிக்கப்பட்டு தான் கொலை செய்திருக்காரு அப்படின்னு. அப்பதான் அதிரடியா போலீஸ் என்ன பண்றாங்க, அண்ணனை விசாரிக்கிறாங்க. 15 வயது அண்ணனை விசாரிக்கிற நேரம் அண்ணன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். நான் தான் இந்த மாதிரி மொபைல் எனக்கு கொடுக்காதனால நான் கழுத்தை நெரிச்சேன், அவங்க என் தங்கை இறந்து போச்சு, அதை மறைக்கிறதுக்காக நான் பண்ணின டிராமா தான் இது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே அந்த 15 வயது சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே சேர்க்கப்படுறார். இந்த 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 செய்தி அநேக பெற்றோர்களை மிக அவதானமாக இருங்க. இது அப்படியே தள்ளிட்டு போயிடாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. அதே நேரம் மொபைலுக்கு அடிமையாக்கி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போனா இரவு ஆனா கூட 6 மணி இருட்டிட்டா கூட அவங்கள வீட்டுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் பாடசாலை முடித்து வந்தோ அல்லது தனியாக வீட்டில் இருக்கும் நேரத்திலோ இந்த மொபைல் போன்ல எல்லாமே அடங்கிடுது. ஸோ மொபைலுமே அவங்க ஒரு வாழ்க்கையாகவே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை அடிமையாக்காதீங்க. எவ்வளவோ விளையாட்டு இருக்குது, எவ்வளவோ பொழுதுபோக்கு இருக்குது.